சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இந்த காலை தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பழக்கப்பட்ட ஒரு வசனம், அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஒரு வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தின் மக்களை அழைக்கிற ஒரு தேவன், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த உலகம் வேறு எங்கேயோ நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் தனக்கு எது சரியாய் தெரிகிறதோ அதை நோக்கி இந்த உலகம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி போகிற மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பணம் இருக்கிறதாக நினைக்கிறார்கள், ஆனால் இளைப்பாறுதல் இல்லை. நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல சம்பளம் இருக்கிறது, ஆனால் இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் ஜல பிரளயம் நடந்தது. அந்த ஜல பிரளயத்தில் நோவாவும் அவன் குடும்பமும் மிருக ஜீவன்களும் பேழைக்குள் வைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கும் போது 40 நாட்கள் முடிந்து ஜலம் வற்றிவிட்டதா என்று பார்க்கிறதற்கு ஒரு புறாவை எடுத்து நோவா வெளியே விடுகிறான். அந்த கப்பலில் இருந்து, பேழையிலிருந்து வெளியே அனுப்புகிறான். அப்படி அனுப்பும்போது அந்த புறா பூமி எங்கிலும் பறந்து போகிறது. ஆனால் தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுகிறதற்கு இடம் இல்லாமல் அந்த பேழைக்குள் திரும்ப வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இந்த உலகம். புறாவை போல நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பேழையை போல உடைய சபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஜலம் நிறைந்திருக்கிறது போல இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுகிற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற மக்களை அழைக்கும் தேவன், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், சமாதானம் நான் உங்களுக்கு தருவேன். உங்கள் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதலை, உங்கள் ஆவியில் ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிற தேவன். உலகத்தில் எந்த வல்லரசுகளும் எந்த சக்கரவர்த்திகளும் சொல்லாத ஒரு வார்த்தையை சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. அழைக்கும் தேவன். இந்த காலவேளையில் தேவன் அண்டையில் அழைக்கிற ஒரு சத்தம் நம்மை நோக்கி வருகிறது, இந்த உலகத்தை நோக்கி வருகிறது. யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் வருகிறார்களோ அந்த மக்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் எல்லாம் அநேக நாட்கள், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களிலே மக்கள் பலவிதமான பாரங்களை தங்களிலே சுமக்கிறதை காண்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தலைகளிலே சுமக்கிற பாரங்கள், இடுப்பில் சுமக்கிற பாரங்கள், தோளில் சுமக்கிற பாரங்கள், இவைகள் எல்லாமே இறக்க முடியும். ஆனால் இறக்க முடியாத ஒரு பாரம் இருக்கிறது. 10 மாதம் ஒரு தாயானவள் தன் பிள்ளையை தன் வயிற்றில் சுமந்தாலும் 10 மாதம் கழித்தவுடனே அந்த பிள்ளையை அவள் இறக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷனை விட்டு இறக்க முடியாத ஒரு பாரம் இருக்கு என்றால் அது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம். அந்த இருதய பாரத்தை எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை எடுத்து போடவும் முடியாது.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாரம் சுமந்து தவிக்கிற மக்களை ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த இருதயத்தில் சுமக்கிற பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தராகிய தேவனுடைய சமூகம் மாத்திரமே. சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேலும் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை சொல்லுங்க, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஏன் பாரம் சுமக்கிறோம்? ஆதரிக்கிறதற்கு நமக்கு ஒரு நபர் இல்லை, ஆதரிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றால் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சுமக்கிற ஒரு கடினமான பாரங்கள். இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளே, வந்திருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு ஒரு இளைப்பாறுதலோடு போகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடன் மிகப்பெரிய ஒரு பாரம். அதை சுமந்து தவித்து போன மக்கள் ஏராளம். கடன் பாரத்தினாலே சுமந்து தவித்து போன ஜனங்கள், அவைகளை கட்ட முடியாதபடி ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கி வாங்கி அவைகள் மிகப்பெரிய பாரமாக, சுமக்க முடியாத பாரமாக மாறும்போது அந்த பாரத்திலேயே அமிழ்ந்து போகிற மக்கள், தற்கொலை செய்து கொள்கிற மக்களை பார்க்கிறோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா. அல்லேலூயா. நீ கடன் பட்டதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். ஏன் நீ கடன் பட்டு அதில் நீ பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய்? அதிலிருந்து விடுதலை தருவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லுகிற தேவனுடைய ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். உன் கடன் எல்லாம் அடைக்கப்படும். அல்லேலூயாவா. ஒரு மனுஷன் ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும், லூக்கா 5 வாசிக்கிறோம், ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றும் அகப்படவில்லை. அவன் அனுபவம் உள்ளவன், அனுபவம் இல்லாதவன் அல்ல. பல ஆண்டுகள் அதே சமுத்திரத்தில் மீன்களை பிடித்து வியாபாரம் செய்து குடும்பங்களை நடத்தி அனுபவம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம், அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி. ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றுமே இல்லை. இதை போல சூழ்நிலைமையில எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். எப்படியோ கொஞ்சம் முன்னேறி விடுகிறதற்கு இரவும் பகலும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம், குடும்பமாய் பிரயாசப்படுகிறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லை என்ற வேதனையோடு வெறும் வலையை அலசிக் கொண்டிருக்கிற நிலைமையில இருக்கிறீர்களா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு அந்த கடற்கரையில் ஓரத்தில் வருகிறார். அவன் படகை அலசி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு என் வீட்டிற்கு போனால் நான் எதை கொண்டு போவேன் என்று தன் இருதயத்தில் ஆயிரம் எண்ணங்களோடு அவன் வலையை அலசி கொண்டிருக்கிறான். தோல்வியின் சிந்தையோடு வலையை அலசி கொண்டிருக்கிறான். இன்று என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு நான் எதை கொண்டு போவேன் என்ற தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் வலையை அலசி கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் ஆண்டவர் போனார். அவனிடத்தில் ஆண்டவர் போனார். போய் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் படகை எனக்கு கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மாறி, நீ இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் வாழ்க்கையின் படகை இயேசுவிடத்தில் கொடு. அல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையின் படகிலே யாரெல்லாமோ அதில் ஏறி இருக்கிறார்கள். எத்தனையோ பாவிகள் அதில் ஏறி இருக்கிறார்கள். எத்தனையோ அசுத்த விக்கிரங்கள் அதில் ஏறி இருக்கிறது. ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலும் நன்மையும் வர வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் படகை எனக்கு கொடு என்று கேட்கிற ஒரு ஆண்டவர், உன் வாழ்க்கையை எனக்குத்தான் என்று கேட்கிற ஒரு ஆண்டவர், உன் இருதயத்தில் எனக்கு இடம்தான் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு தன் படகை இயேசுவுக்கு கொடுத்தான்.
அவன் சொல்லியிருக்கலாம், அட போங்க ஐயா, முழுவதும் பிரயாசப்பட்டு தோல்வியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த படகு ஒரு தரித்திரத்தின் படகு, இந்த படகு ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஹலோ, அது தரித்திரமான படகு உண்மைதான், தோல்வியின் படகு உண்மைதான். ஆனா இன்று உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீ கொடுத்து பார், அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அந்த வெறுமை மாறும். தன் படகை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அந்த படகிலே ஆண்டவர் ஏறி அங்கு கூடி வந்த மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினார். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசங்கத்தை முடித்த பின்பு தன் படகை ஊழியத்திற்கு கொடுத்த அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுகிறது இயற்கை சூழ்நிலைகளுக்கு வேற மாதிரி இருக்கும், இயற்கை சூழ்நிலைகளுக்கு மாற்றமா தெரியும். ஆனா ஒன்று, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படி. உன் வாழ்க்கையில் இருக்கிற பாரம் மாறணுமா, உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி மாற வேண்டுமா, வெறுமையான படகு அது நிரம்பணுமா, உனக்கு புரியுதோ புரியவில்லையோ அதல்ல பிரச்சனை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படி. ஏனென்றால் மீன் பிடிக்கிறவர்கள் இரவிலே அவர்கள் கடலுக்கு போவாங்க. ஏன் இரவில் மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய உஷ்ணத்தினால அந்த மீன்கள் எல்லாம் அடி கீழே போயிடும், ஆழத்தில் போயிடும். இரவு நேரங்களில் தண்ணீர் குளிர்ந்த உடனே மேலே வரும். அதனால மீன் பிடிக்கிறவர்கள் எப்போ போகிறார்கள்? இரவு நேரங்களில் தான் போவாங்க. அதிகாலையில் மீன்களை அதிகமாக பிடித்து கொண்டு கரையிலே கொண்டு வந்து வியாபாரங்களை செய்கிறார்கள். ஆனால் இவர் எப்போ போக சொல்லுகிறார்? இவர் பிரசங்கம் முடித்து, நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 10 மணிக்கும் 11 மணிக்கு மேலே பிரசங்கத்தை முடித்திருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா இவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தாலும் முடிக்கிற ஆள் இல்லை. 3 நாள் பிரசங்கம் பண்ணுவார் உட்கார வச்சு. பகல்ல போக சொல்றார். அவன் ஏதாவது கேட்டானா, ஏதாவது சொன்னானா? பேதுரு, ஆண்டவரே மீன் பிடிக்கிறதை பற்றி உமக்கு தெரியாது, நீர் ஒரு போதகர், நான் கடலில் வேலை செய்கிற நான் ஒரு மீனவன், மீன் எப்போ போகணும்னு எனக்கு தான் தெரியும். ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்லுகிறத நீர் கேளு, நான் இன்றைக்கு ராத்திரி போகிறேன் என்று சொன்னானா? அல்லேலூயா. உனக்கு எது சரியாய் தெரிகிறதோ அதை சொல்லாத, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை. அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு அங்கே ஆண்டவர் அங்கே இருக்க வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், வெளியிலே கால் கழுவ வைத்திருக்கிறதான கற்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள். ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? தேவை என்னது? திராட்சை ரசம். வாய்களை தரங்களேன் கொஞ்சம். தேவை என்னது? திராட்சை ரசம். ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்? கால் கழுவ வைத்திருக்கிற தண்ணீரை கொண்டு போய் அந்த கச்சாடியில் கொண்டு போய் தண்ணீரை நிரப்புங்கள். ஏதாவது எதிர்கேள்வி கேட்டாங்களா? ஏயா சம்பந்தம் இல்லாம சொல்றீர்? இல்லை. நீ எப்போ கீழ்ப்படுகிறாயோ அப்பொழுது உன் பாரங்கள் மாறும். தண்ணீரை நிரப்பினார்கள். இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறார், இதை மொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள். இப்போ மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? ஏன் சம்பந்தம், கால் கழுவுற தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரங்கிட்ட கொடுக்க சொல்றீங்க, அவன் கால் கழுவணுமா என்ன? கேட்கல. ஆனால் கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த பந்தி விசாரிப்பு காரன் பார்க்கிறான், இவங்க கொண்டு போகும்போது என்னதான், எதை கொண்டு போனாங்க? தண்ணீரை தான் கொண்டு போனாங்க. ஆனா பந்தி விசாரிப்பு காரன் வாங்கி பார்க்கிறான், அழகான மெரூன் கலர்ல திராட்சை ரசம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது இது மாறினது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்கள் கீழ்ப்படிந்து அதை கொண்டு போகிற வழியில அதை மாற பண்ணினார். அது நல்ல சுவையானதும் தரமான திராட்சை ரசமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவன் எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே போகிறான். அவனுடைய குஷ்டரோகம் சுகமாகிறதற்கு எலிசா தீர்க்கதரிசனத்தில் போகிறான்.
எலிசா தீர்க்கதரிசி சொன்னான், உன் குஷ்டரோகம் நீங்க வேண்டுமானால் நீ யோர்தான் நதியில் போய் 7 தரம் மூழ்கி விட்டு போ அப்படின்னு சொன்னான். இவன் என்ன நினைக்கிறான், அவன் வெளியே வந்து குஷ்டரோகம் இருக்கிற இடத்துல எண்ணெயை பூசி ஜோம் பண்ணுவாரு, தடவி ஜோம் பண்ணுவாருன்னு நினைச்சான். ஆனா அவர் என்ன எலிசா என்ன சொல்லுகிறார், தண்ணீர்ல மூழ்கிட்டு போ. அல்லேலூயா. இவன் என்ன நினைக்கிறான், நான் குளிக்கிறதற்கு சீரியா தேசத்தில் எத்தனையோ நல்ல நதிகள் இருக்கிறது, நான் இங்க யோர்தான்ல தான் மூழ்கணுமா அப்படின்னு கோபத்தில் போயிட்டான். ஆனால் கர்த்தருடைய மாபெரும் கிருபையினாலே அவனோடு கூட வந்ததான வேலைக்காரர்கள் அவனிடத்துல போய் சொல்லுகிறார்கள், தகப்பனே ஒரு கடினமான காரியத்தை சொல்லியிருந்தால் செய்திருப்பீரே, தண்ணில தானே மூழ்க சொல்லுகிறார், மூழ்கி பாரு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கடினமான காரியங்களை மக்கள் செய்ய சொன்னா செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மகனிடத்தில் இருக்கிற பேயை விரட்டணுமா, இவ்வளோ காணிக்க கொடுக்கணும். சர்ச்சைக்கு ஒரு பெரிய மணி வாங்கி வைக்கணும், சர்ச்சைக்கு நீங்க இவ்வளவு பெரிய பொருள் வாங்கி வச்சா சோகமாயிரும் என்றால் அதை செய்வதற்கு இவர்கள் ஆயத்தம். ஏனென்றால் எவ்வளோ பணத்தை உலகத்தில் செலவு பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையில அதை இலவசமாய் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது புரியல மக்களுக்கு. பாருங்க, இதை சொன்ன உடனே நாகமான் உணர்வு அவனுக்கு வந்தது. ஆமா தானே, ஒரு சாதாரண காரியங்கள் தானே சொன்னார், சரி கீழ்ப்படிவோம் என்று யோர்தானில் 7 தடவை மூழ்கும் போது அவன் குஷ்டரோகம் நீங்கி அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சுகமானான். அல்லேலூயா. நீ எப்பொழுது கீழ்ப்படுகிறாயோ அப்பொழுது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். உனக்கு அது புரியணுங்கிற அவசியம் இல்லை, நீ கீழ்ப்படியதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எப்பொழுது தேவனுடைய சொல்லுக்கு 100% கீழ்ப்படுகிறாயோ அப்பொழுது ஆசீர்வாதம் உன் வாசலை தட்டும். கவனிங்க, இப்போ பேதுரு தன் படகை எடுத்துக்கொண்டு எங்க போகிறான், பகல் நேரத்தில் கடலுக்குள் மீன் பிடிக்க போனான். மீன் பிடிக்க போய் தன் வலையை வீசுகிறான். வேதம் சொல்லுகிறது, திரளான மீன்களை பிடித்தான். திரளான மீன்களை பிடித்தான். எவ்வளவு எவ்வளவு மீன்கள், 2 படகு அமிழத்தக்கதாக. இவன் படகும் நிறைந்து இன்னொரு கூட்டாளியின் படகும் நிரம்பத்தக்கதாக. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுது செவி கொடுக்கிறாயோ அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் அல்ல, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாயும் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றது காலை சொல்லுகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பேதுருவே, கர்த்தர் இடத்தில் வா என்று உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கடன் பாரம் நீங்கும், எல்லா பாரங்களும் நீங்கும், எல்லா மன பாரங்கள் நீங்கும், வியாதியின் பாரங்கள் நீங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்க, அவர்கள் சுமக்கிற ஒரு பாரம் இருக்கிறதே, அதை யாராலும் சுமந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. மாத்திரையே வாழ்க்கை என்ற நிலைமையில் ஒவ்வொரு மாதத்திற்கும் வாரத்திற்கும் அவர்கள் செலவு பண்ணுகிற மருந்துகளினாலேயே வாழ்கிற சில சரீரங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயத்தில் சுமக்கிற பாரங்கள், தன் மனதில் சுமக்கிற பாரங்கள். ஏன் அந்த உலகத்தில் பிறக்கணும்? யோபுவை போல புலம்புகிற பிள்ளைகளை காண முடியும். யோபு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தன் சரீரத்தில் வியாதி வந்து அதனால் பட்ட வேதனை நிமித்தமாய் சொல்லுகிறார், என் பாரம் கடற்கரை மணலை விட அதிக பாரம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த சரீரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்கிறார். பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த பாரத்தை வேறு யாரிடத்தால் கொடுக்க முடியுமா? முடியாது. வேறு யாராவது அந்த பாரத்தை எடுத்துக்கொள்வார்களா? முடியாது. மகனே மகளே, உன் பாரத்தை நீ சுமந்தே ஆக வேண்டும் என்று உலகம் உனக்கு வைத்திருக்கிறது. ஆனால் உன் பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், உன் பாரத்தை வாங்கிக் கொள்கிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவரை அல்லாமல் உன் பாரத்தை இறக்கி வைக்க உலகத்தில் எவரும் இல்லை. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில்
அங்கே பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தமாய் பாரம் சுமந்து தவிக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலவேளையில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம். 12 வருடங்கள் எத்தனை பாரங்களை இருகளில் சுமந்திருப்பாள். 12 வருடம் பெரும் பாடு, உதிர போக்கு, பணத்தை செலவு பண்ணுகிறாள். தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவர்களுக்கு செலவு பண்ணுகிறாள். சற்றாகிலும் குணம் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மருத்துவரை பார்த்து சுகமாகல இன்னொரு மருத்துவர் தன் சொத்தை எல்லாம் விற்கிறாள், விற்று செலவு பண்ணுகிறாள். சற்றாகிலும் குணம் இல்லை. அல்லேலூயாவா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஸ்தோத்திரம். தன் இருதயத்திலே பாரம் சுமந்தவளாய், நடக்கக்கூட பலன் இல்லாதவளாய் ஆண்டவரை தேடி வருகிறாள். வேதம் சொல்லுகிறது, இத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறாரே, எங்கள் ஊரை சேர்ந்த அந்த வாலிபன், பைத்தியக்காரனாய் இந்த வாலிபன், லேகியோன் பிசாசு பிடித்த வாலிபனுக்கு சுகம் தந்திருக்கிறாரே, அப்படியானால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று விசுவாசித்து அவரிடத்தில் வருகிறார். வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், கூட்டத்திற்குள்ளே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருடமாய் அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த உதிரப்போக்கு ஒரு நிமிடத்தில் நின்று போனது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் அந்த நோய் அவளை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. அவருடைய கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை சுகமானது. தேவப்பிள்ளை காலவேளையில் உன் கர்ப்ப பிரச்சனை, அநேகம் ஆண்டுகளாய் உன் கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இயேசு ஒரு நிமிடத்தில் சுகமாக்குவார். இன்றைக்கு உன் வியாதியின் பாரம் நீங்கி சுகமடைவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அழைக்கிறார், நீ என்னிடத்தில் வா என்று தேவன் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பப்பையினுடைய பிரச்சனை, அநேக சகோதரிமார்களுக்கு இருக்கிற பிரச்சனை, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு இன்னைக்கு இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய பிரச்சனை கர்ப்பப்பையின் பிரச்சனைகள். எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தாச்சு, எத்தனையோ மருத்துவத்தை பார்த்து பணம் செலவு செய்தாயிற்று, சற்றாகிலும் குணமில்லையோ? வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயோ? அல்லேலூயா. இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா. உன் பாரத்தை வாங்கிக் கொள்வதற்கும் உன் பாரத்தை சுமக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு சகோதரி அழுகிறாள். ஊழியக்காரன் பார்க்கிறான், இப்ப முடிச்சிருவான் பார்க்கிறான், முடிக்கல. அவ அழுதுகிட்டே இருக்கிறான். அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னார், என்னம்மா ஏதாவது மதுபானம் பண்ணி இருக்கிறியா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கிற. அவ சொன்னா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த காலையில் அப்படி இருக்கிறீங்க? உங்க மனதை வேதனைப்படுத்துகிற ஆட்கள், உங்க மனசை புண்படுத்துகிற ஆட்கள், உங்க மனதை காயப்படுத்துகிற ஆட்கள். இந்த ஸ்திரீயானவள் நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவளுடைய கணவருக்கு இருக்கிற இன்னொரு மனைவி அவள் வார்த்தையினாலே இவளை வேதனை அடையும்படி செய்தாள். வார்த்தையினாலே வேதனை அடையும்படி செய்தாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற ஆட்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். குணப்படாத ஆட்கள் இருக்கிறாங்க, குடிகாரர்கள் இருக்கிறாங்க, சீர்படாத மனைவிகள் இருக்கிறாங்க, உணர்வற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து உணவில்லாமல்
அந்த குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் சரி ஆகாரம் சாப்பிட முடியாது, பெற்றெடுத்த பிறகும் நல்ல ஆகாரங்களை எடுக்க முடியாது, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அந்த தாய் உபவாசம் பண்ணுகிறாள். இப்படி பல விதங்களில் தன் பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு அவள் படுகிற பாடுகள் ஏராளம். அல்லேலூயா. வளர்ந்த பின்பு, அவர்கள் தலையெடுத்த பின்பு உலகம்தான் அவர்களுக்கு தெரியும், நண்பர்கள் தான் தெரியும், உலக சந்தோஷங்கள் தான் அவர்களுக்கு தெரியும். தாயின் அன்பு தெரியாது, தகப்பனின் அன்பு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் மனதிலே பாரங்களை சுமந்து வந்திருக்கிறாயோ என் அன்பு பிள்ளையே, இந்த காலை கர்த்தர் உன்னோடு கூட தான் சொல்லுகிறார், உன் பாரத்தை இறக்கி வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகத்தில் நீ உன் பாரத்தை இறக்கி வைத்து விடு. அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை காயப்படுத்தும், இந்த உலகம் உன்னை வேதனைகளைத்தான் தரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரி சொல்லுகிறாள், அவள் பெயர் அன்னாள். அவள் சொல்லுகிறாள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் நான் தேவ சமூகத்தில் ஊற்றினேன் என்கிறாள். ஆமென். உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், என்னிடத்தில் கொண்டு வா என்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை மகனே மகளே அவரிடத்திலே சொல்லு. ஆமென் சொல்லுங்க. அவரிடத்திலே சொல்லு. உன் பாரங்களை வேறு யாரிடத்தில் நீ சொல்ல வேண்டாம். அவர்கள் இன்னும் 4 பேர் இடத்துல போய் சொல்லி உன் பாரத்தை அதிகமாக்குவார்கள். நீ யாரிடத்திலும் பாரத்தை சொல்லாத. உன் பாரத்தை உன்னை உண்டாக்கினவரும் உனக்காய் சிலுவை பாரத்தை சுமந்து, உன் பாவ பாரத்தை சுமந்து, உன் நோய்களின் பாரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த ஒரு கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை இறக்கி வை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ அநேக நாட்கள் அந்நாளை போல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், என் பாரம் இன்னும் நீங்கவில்லை என்று சொல்லலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஏற்ற நேரத்தில் உன் பாரம் நீங்கும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உண்மை உள்ளவளாயிரு. உன் பாரத்தை இறக்குவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உன் பாரம் நீங்கும், உன் பாரம் நீங்கும், உன் வியாதியின் பாரம் நீங்கும், உன் மன வேதனையின் பாரம் நீங்கும். அவள் அழுதுகிற சொல்லுகிறாள், ஐயா நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் இருதயத்தை ஊற்றினேன். அந்த தேவ மனிதன் சொன்னான், நீ சமாதானத்துடனே போ, நீ தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை அவனுக்கு அருளி செய்வார். அல்லேலூயாவா. இந்த காலை சொல்கிறேன், மகனே மகளே, நீ தேவ சமூகத்தில் நீ எதற்காய் விண்ணப்பம் பண்ணினாயோ, உன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி நீ எதற்காய் வேண்டுதல் செய்தாயோ, நான் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். அவர் உனக்கு பதில் தருவார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். கொர்நேலியுவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அன்றைக்கு தேவ தூதன் சொன்னது போல நான் கர்த்தருடைய தூதனாய் சொல்லுகிறேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் உனக்கு பதிலை தருவாராக. கர்த்தர் சீக்கிரமாய் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாய் அந்நாளின் குறைகளை நீக்கினது போல கர்த்தர் உன் குறைகளை நீக்குவாராக. நீ அற்புதத்தை காண்பாய் என்று சொல்லுகிறேன். சீக்கிரமாய் உன் கைகளிலே ஒரு சாமுவேலை ஏந்துவாய். உன் கைகளிலே ஒரு சாமுவேலை கர்த்தர் உனக்கு தருவார். சீக்கிரமாய் உன் கைகள் ஒரு சாமுவேலை ஏந்தும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வியாதியின் பாரங்கள், வருத்தங்களின் பாரங்கள், கடன் பாரங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லா பாரங்களையும் நீக்குகிற கர்த்தர். அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயானவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமானாள். அதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை சொல்லுங்க, யார் என்னை தொட்டது? இது என்ன கேள்வி? மறுபடியும் சொல்லுகிறேன், சில காரியங்கள் நமக்கு புரியாத மாதிரி தெரியும். இது என்ன கேள்வி? பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க, ஆமா தானே, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே அப்படின்னு சொன்னா பேதுரு என்ன சொல்றாரு? என்ன ஆண்டவரே விவரம் இல்லாம இருக்கிறீர். இல்லையாவா? விவரம் இல்லாம இருக்கிறீர். இவ்வளோ மக்கள் நெருக்கிறாங்க,
இவ்வளோ ஜனங்கள் காலையில் வந்து ஆராதிக்கிறாங்க, யாரோ ஒருவர் ஆராதனை என்னை தொட்டது உண்டுங்கிறார். எத்தனை பேர் விளங்கிச்சு? எத்தனையோ பேர் பாடுகிறார்கள், ஆனால் யாரோ ஒருவருடைய பாடல் அவருடைய இருதயத்தை தொட்டது. ஏன் எல்லாராலும் தொட முடியல? நிற்கிறாங்க. அப்படின்னா என்ன? வந்திருக்கிறாங்க, கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, இயேசுவை பார்க்க வந்திருக்கிறாங்க, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தொடல, அவருடைய மனதை தொடல, அவருடைய இருதயத்தை தொடல, அவருடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதை யாரும் தொடல. அல்லேலூயாவா? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை தொடர மாதிரி பாடுனீங்க? உங்கள் பாடல் ஆராதனை, எத்தனை பேர் உங்களுடைய பாடல் ஆராதனை தேவனுடைய இருதயத்தை தொட்டது? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷருக்காக சில நேரங்களில் நம்ம செய்யும் சில காரியங்களை பாஸ்டர் சத்தம் போடுவார், நம்மளை தான் கவனித்து பார்க்குறாரு. கை தட்டலைன்னா கை தட்டுங்கம்பார், அதில் நம்மளை தான் கவனிக்கிறார் என்று பாஸ்டருக்காக பாடுவோம். நான் சொல்கிறேன், இல்லை, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதனுக்காய் செய்யாமல் கர்த்தருக்காய் செய்யுங்கள். அப்போ நம்ம பாடும்போது யாருக்காய் பாடுகிறோம்? நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா கர்த்தருக்குள் அகமகிழும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அப்போ அவருடைய இருதயத்தை ஒரு பாடல் தொடுகிறது என்றால் எப்படி தொடும்? நான் யாருக்காக பாடுகிறேன்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். எக்காலத்திலும் நான் அவரை பாடுவேன், இன்னும் நான் பாடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் ஆண்டவருடைய மனதை தொடுவதாக, உன்னுடைய தேவ பக்தி கர்த்தருடைய மனதை தொடுவதாக, உன்னுடைய ஜெபம் தேவனுடைய இருதயத்தை தொடுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ செலுத்தும் காணிக்கைகள் தேவனுடைய மனதை தொடட்டும். அல்லேலூயாவா? ஆலயத்தில் வந்து எல்லாரும் காணிக்கை செலுத்தினார்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் காணிக்கை பெட்டி அண்டையில் உட்கார்ந்து இருந்தார். சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருந்தார்? உட்கார்ந்து அங்கதான் உட்காருவார். அல்லேலூயாவா? பலிபீடத்தில் உட்காரல, எங்க உட்கார்ந்து இருந்தாரா? காணிக்கை பெட்டி அண்டையில். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கணும்ல, அங்க உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் போடுகிறத பார்க்கிறார். சடான காணிக்கெல்லாம் போட்டாங்களா? ஆனா ஒரு ஏழை விதவை தனக்கு இருக்கிற 2 பணம் அதை கொண்டு என்ன செய்தாளாம்? போட்டாள். நல்லா கவனிங்க, அவருடைய மனதை எந்த காணிக்கை தொட்டது? இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கை அவருடைய மனதை தொட்டது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் தன் சீசர்களை பார்த்து, எல்லாரை பார்க்கிலும் இவள் அதிகமாய் போட்டாள். நீங்க யோசித்து பாருங்க. எப்பவுமே இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான், கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் பேசுவார். உடனே பேதுருவை போன்ற எல்லா சீசர்கள் கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் கட்டுக்கட்டாக போட்டிருக்கிறான், நீர் இந்த ஒரு 2 பணம் போட்டிருக்கிற அவளை போய் பாராட்டிக்கிட்டு இருக்கிறீர் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரா, அவர்கள் எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து போட்டார்கள். இப்போ 1000 ரூபாய் காணிக்க போட்டிருக்கிறான்னா அவன் வீட்டுக்கு போனா இன்னும் 10,000 ரூபாய் அவன் கையில் இருக்கு. வீட்டில் போன உடனே மட்டன் வாங்குறதற்கு, இன்னைக்கு சமைக்கிறதற்கு, பிரியாணி செய்வதற்கு பணம் இருக்கு. ஆனால் இவளோ தன் வீட்டிற்கு போனால் இந்த பணம் இருந்தா சாப்பிடலாம். ஏன்னா 2 பணம், ஒரு நாள் வேலை செய்தாலே 1 பணம் தான் சம்பளம். அன்னைக்கு 2 பணத்தை என்ன பண்ணிட்டா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாள். ஏன்னா வீட்டிற்கு போன பிறகு வாங்குகிறதற்கு எந்த பணமும் இல்லை. ஸ்தோத்திரம். தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டாள். நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்புக்கு முன்பாக நமக்கு உண்டானதை எல்லாம் கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்றேன். அல்லேலூயாவா? அவருடைய அன்புக்கு ஈடாக எதை செய்தாலும் தகும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்களா? அப்போஸ்தலருடைய பாதத்தில். அந்த அன்பு பெருகும் போது என்ன செய்தாலும் அதுக்கு ஈடாகாது என்று மக்கள் நினைக்க தோன்றும்.
அப்ப நான் சொல்றேன், மனசை அந்த காணிக்கை தொட்டது. அல்லேலூயாவா. இந்த கால வேளையில் உங்கள் காரியம் எது கர்த்தரை தொடும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? ஐயா, திரளான மக்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? அங்க ஆண்டவர் சொல்றார், நோ, என்னை ஒருவர் தொட்டது உண்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேவன் சொல்லுகிறார், என்னை ஒருவர் தொட்டது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சரீரத்திலிருந்து வல்லமையை எடுக்கும் அளவிற்கு ஒரு நபர் என்னை தொட்டாள். அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. அன்றைக்கு ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்கள் வந்திருக்கலாம், ஆனால் சுகமானவள் அவள் ஒரு மாத்திரமே. அவரிடத்திலிருந்து வல்லமையை வெளியே எடுப்பதற்கு, அவரிடத்திலிருந்து அந்த அற்புத சக்தியை வெளியே கொண்டு வருவதற்கு விசுவாசத்தோடு தொட்டவள் அவள் மாத்திரமே. தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் உன்னுடைய விசுவாசம் வரை தொடுமானால் இந்த காலை உனக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு உன் பாரம் எல்லாம் இறங்கி நீ இந்த ஆலயத்தின் வாசலை விட்டு வெளியே போகும்போது நீ சமாதானத்துடன் போக முடியும், இளைப்பாறுதலோடு போக முடியும். இப்ப ஆண்டவர் அந்த மகளை சுற்றி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதற்கு மேல் மறைக்கிறதற்கு முடியாது என்று அவருடைய பாதத்தில் விழுந்து நடந்ததையெல்லாம் சொன்னாள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயாவா. பாரம் எல்லாம் இறங்கி போனது. எல்லா பாரத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி விட்டாள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தருடைய பிள்ளையே, சுவாசத்தோடு இருக்கிற தேவ சமூகத்திலிருந்து ஏதாகில் எனக்கு கிடைக்குமா என்று வந்திருக்கிற அந்த 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீயை போல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீ சமாதானத்துடனே போ. இன்றைக்கு தேவன் உனக்கு இளைப்பாறுதலை தந்தார். உன் வேதனை நீங்கி, உன் பாரம் நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லுகிறேன். அல்லேலூயாவா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ மகனே, அந்த வருத்தம், அந்த பாரத்தை நிமித்தமாய் நீ சுமக்கிற வருத்தம். இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் பாரங்களை சுமந்து தவித்தார்கள். எகிப்து தேசத்தில் 400 ஆண்டுகள் பாரம் சுமந்து தவிக்கிறார்கள். வாசிக்கலாம் யாத்திராமத்தின் புஸ்தகம், யாத்திராமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம். முதல் அதிகாரத்தில் ஒரு 2 வசனம் வாசித்து விடுவோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 11ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். இந்த வசனங்களை கவனிங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 11, அதற்கு பின்பு 13, 14. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். நல்லா கவனிங்க. என்ன வேலையா? எல்லாம் கவனி. என்ன வேலை? சுமை சுமக்கிற வேலை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஆண்டு காலங்கள்? 400 ஆண்டு காலங்கள் சுமக்கிறாங்க. 13 எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய். அப்புறம் மக்களே 14 சாந்தும் செங்கலுமாக இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். சொல்லுங்க எத்தனை வருஷம்? சொல்லுங்க எத்தனை வருஷம்? 1-2 ஆண்டுகள் அல்லையா, 400 ஆண்டுகள் பாரம் சுமந்து தவிக்கிறாங்க. அடிமைத்தனம், செங்கல் அறுக்கிற வேலை, இதை முடிந்தவுடனே அவர்களுக்கு வயலில் செய்ய வேண்டிய வேலை, உழணும், விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், உரம் போடணும், எல்லா வேலையும் அவங்க செய்யணும். ஆனால் அறுவடை மாத்திரம் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. 400 ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முறையிடுகிறார்கள். 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. முறையிடுகிறார்கள், தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தர்
இவர்களின் சத்தத்தை கேட்டார். இவர்கள் வருத்தத்தின் பாரங்களை ஆண்டவர் கண்டார். இந்த ஜனங்களுடைய வேதனையை கண்டார். தேவன் இறங்கினார். மோசே என்கிறதான ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த மக்களை எகிப்து தேசத்திலிருந்து, அவருடைய சுமை சுமக்கிற வேலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வரும்படி மோசேயை அனுப்பினார். நல்லா கவனிங்க, என்ன வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு சில வசனம் மட்டும் வாசித்தலாம் வேகமா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாங்க வேகமா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் தான் 400 ஆண்டுகள் பாரம் சுமந்து தவிக்கிறாங்க. ஆமென். என்ன இல்லை? விடுதலை இல்லை. எங்கே இருக்கிறார்கள்? கானானில் இருக்க வேண்டியவர்கள் எகிப்துக்குள் இருக்கிறார்கள். நீ எகிப்துக்குள் இருக்கிற வரைக்கும் பாரம் உன்னை விட்டு நீங்காது. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னது புரிந்து கொண்டால் ஆமென் சொல்லுங்க. நீ இருக்க வேண்டிய இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான். நீ இருக்க வேண்டிய இடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சபை. நீ இருக்க வேண்டிய இடம் விடுதலை பெற்ற தேவனுடைய சமூகம். நீ அதை விட்டு, எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, அவனுடைய ஜனங்கள், துன்பப்படுத்துகிற மக்கள், உலக மக்கள், அவர்கள் மத்தியில் நீ இருக்கிற வரைக்கும் உன் பாரம் உன்னை விட்டு நீங்காது. கர்த்தர் எகிப்துக்குள் இருக்கிற மக்களை கானானுக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் குமாரனை எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன் ஆராதனையை மாற்றிப்பார். இதுவரைக்கும் எகிப்தின் விக்கிரகத்தை ஆராதித்திருக்கலாம். கர்த்தர் இந்த மக்களை அழைக்கிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி நீ வா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எதற்கு? ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு. நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். நீ வாழ வேண்டிய இடம் எகிப்து அல்ல, நீ வாழ வேண்டிய இடம் கானான். நீ வாழ வேண்டிய இடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். நீ வா. எதற்காக? இதுவரைக்கும் எகிப்தில் எரும மாட்டையும் கன்றுக்குட்டிகளையும் மனிதனுடைய கையால் செய்யப்பட்ட விக்கிரத்தை நீ ஆராதித்தாய். இப்பொழுதோ உன்னை உண்டாக்கினவரும் நானே மெய்யான தேவனுமாய் இருக்கிற என்னை ஆராதிக்கும்படி நீ வா, என் பிள்ளையை அனுப்பிவிடு. ஆமென் சொல்லுங்க. அனுப்பிட்டானா? சொல்லுங்க, அனுப்பிட்டானா? விக்கிரக ஆராதனைக்குள் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியம் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. விட்டுருவான், அவ்வளவு ஈஸியா விட்டுருவானா? அவனு கேட்டா அவன் செய்யற காரியம் என்ன என்று நான் கீழே வாசிக்கிற மாதிரி கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அது 5ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், முதல் வசனம், 8வது வசனம், 9வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல சொல்லப்பட்டது எனக்கு ஆராதனை செய்யும்படி. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது கர்த்தர் சொல்றார் எனக்கு. அப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு பண்டிகை என்று நம்ம நினைக்கணும். சத்தமா அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்தில் பண்டிகை கொண்டாடுகிறோம் என்ற அந்த மன மகிழ்ச்சி வரணும். ஆமென். சரி, பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை என்ன செய்? அனுப்பிவிடு. இப்போ நீங்க அடுத்தது வாசிக்கலாம். 8, 9 வசனம் போடுங்க. அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று. அல்லேலூயாவா. அடுத்த வசனம். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். ஆமென். அல்லேலூயாவா. இப்போ நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்றார், என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. ஆனா பிசாசு சொல்கிறார், பார்வான் சொல்றான், ஏப்பா நீ முன்னால கொடுத்த வேலையை விட இன்னும் அதிகமான வேலையை அவன் மேல் சுமத்து, அந்த வேலையில கஷ்டப்படட்டும்.
அப்போ நம்ம எங்கே போக மாட்டான் சொல்லுங்க, அப்போ தான் எங்கே போக மாட்டான் ஆராதனைக்கு. அதில் அவன் கஷ்டப்படட்டும். உங்களுக்கு ஆவிக்குரிய காரியம் விளங்கினால், ஆவிக்குரிய சத்தியம் விளங்கினால், நான் சொல்லுகிறேன் ஆண்டுடைய பிள்ளையை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாளில் கோடி பணம் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். சத்தமா? கோடி பணம் கொடுத்தாலும். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையில அது கர்த்தருடைய நாள், அது ஆராதிக்கிற நாள். அந்த நாள் கர்த்தர் உன்னோடு பேசுகிற நாள். வாரம் முழுவதும் நீ பாரம் சுமந்து கர்த்தருடைய ஆலயத்தை பாரத்தை இறக்கி வைக்கிற நாள். ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல சார்ஜ் ஏற்றிக்கொள்ளுகிற, ஒரு பவர் ஏற்றிக்கொள்ளுகிற ஒரு நாள். இந்த நாளை நீ வீணாக்குவாயானால் அந்த வாரம் முழுவதும் உன் வாழ்க்கை தோல்வியில் ஓடும், குடும்பத்தில் சண்டையில் ஓடும், பிரச்சனையில் ஓடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. ஏசாயா 58:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத. அல்லேலூயாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு மற்ற எல்லா நாளை விட வேலை செய்கிறதற்கு ரொம்ப முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே பனியனை கலத்தி அப்படி கூடையில் போடுவான், சாரத்தை லுங்கி எடுத்து கூடையில் போடும், பேண்ட்டை தூக்கி ரூம் போடும், எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை தூக்கி எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி வச்சுட்டு, இவ்வளோ துணி இருக்குது, நான் எங்க ஆலயத்துக்கு போக? விளங்குனா ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயாவா. அன்னைக்கு தான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வைத்து கொண்டு, இன்னைக்கு தான் ஷாப்பிங் போகணும், இன்றைக்கு தான் கடைக்கு போகணும், இன்றைக்கு தான் வயலுக்கு போகணும், இன்றைக்கு தான் ஆள் அறுவடைக்கு கிடைக்கும். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். பைபிளை சொல்லுங்க, சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரம் என்ன? நீ கர்த்தரை ஆராதிக்க போக விடாமல் உன்னை எப்படி தடுக்கணுமோ அந்த நிலைமையில் உன்னை தடுக்கிறான். அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, முன்பை விட அதிக பாரத்தை அவர்கள் மேல் சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். ஆமென். இப்பொழுது என் ஆண்டவர் சத்தமிடுகிறார், ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை அழைக்கிறார். நான் மறுபடியும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீ பாரங்களை சுமந்து தவிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் நீ லகுவாய், இளைப்பாறுதலாய், சமாதானமாய், எந்த பாரமும் இல்லாமல் நீ வாழணும். ஆமென். இதற்கு உதாரணம், நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா, மனுஷனை கர்த்தர் என்றைக்கு உண்டாக்கினார்? சத்தமா சொல்லுங்க, என்றைக்கு உண்டாக்கினார்? 6வது நாள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு, இந்த மனிதனுக்கு தேவையான ஆகாரம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு இவனை என்றைக்கு உண்டாக்கினாரா? 6வது நாள். இவனை உண்டாக்கின உடனே இவனுக்கு என்னது? சாப்பாடு இருக்கு. உடனே சாப்பாடு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உன்னை உண்டாக்கினவர் உனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் தான் பக்தன் சொல்லுகிறான், எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர். இந்த விசுவாசம், இந்த உணர்வு நமக்கு தேவை. அப்போ உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நீ மாத்திரம் ஒழுங்கா கர்த்தரை தேடினால், வேதம் சொல்லுகிறது மத்திய 6:33 நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினால் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உனக்கு பின்னால இவைகளெல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நீ அவைகளுக்கு பின்னால ஓடுற. இன்னைக்கு அதை செய்யணும், இன்னைக்கு அதை பண்ணணும், இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டாம், இன்னைக்கு அதை பண்ணணும், நீ அதுக்கு பின்னால ஓடுற. அது இறக்கைகளை உண்டு பண்ணி அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயாவா. நீ அதுக்கு பின்னால ஓடிக்கிட்டே இருக்கிற. வாரந்தோறும் ஃபைலை தூக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் ஆபீஸா ஏறி இறங்குற. இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஓடுற. நான் சொல்றேன், இல்லை, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, இவைகள் உனக்கு பின்னால வரும். அல்லேலூயா. இவைகள் உனக்கு பின்னால வரும், நீ அதற்கு பின்னால போகாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 6வது நாள் மனுஷனை உண்டாக்கிற்று, 7வது நாள் ஓய்வு நாள். அப்ப மறுநாளே அவனுக்கு என்னதான்?
இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல். அல்லேலூயாவா, ஆமென். அப்ப நான் சொல்றேன், மனிதனுக்கு ஆண்டவர் எதை வச்சிருக்கிறார்? உண்டாக்கும் போதே இளைப்பாறுதல். 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார், இளைப்பாறினார். மனுஷனே, உன்னை உண்டாக்கின மறுநாளே உனக்கு என்னதான் கொடுத்திருக்கிறாரு? ஓய்வு நாள் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகனே மகளே, நீ பாரம் சுமந்து தவிப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் போதும், எல்லாம் உன்னை தேடி வரும். உனக்கு தேவையானதை அவர் தருவார். நீ இளைப்பாறுதலோடு வாழணும். நீ சமாதானமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். நீ பாரம் சுமக்க கூடாது. கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் எதற்கெல்லாம் அழைக்கிறார் என்று பல காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் சொல்கிறேன். இது முடிஞ்ச உடனே மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரத்தை ஆரம்பிப்போம். அல்லேலூயாவா. God bless you. எழுப்பி நிற்கலாம் வேகமா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ, அவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம் சார்பில் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உங்க பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வச்சிடுறீங்க? கொஞ்சம் கண் விழித்து பாருங்க, பாருங்க. ஸ்தோத்திரம். என்னை கவனிங்க. இப்போ தலையில சுமக்கிற பாரம் வேற, வேலை வேலை வேலை. தோள்களில் சுமக்கிற பாரம், குடும்ப பாரங்கள் எல்லாம் தோள்ல சுமக்கிறோம். சில வருத்தங்கள், வேதனைகள் இருதயத்தில் சுமக்கிறோம். இந்த பாரத்தில் இறக்கி வைப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் தேவ சமூகம் தான். நீங்க பாரத்தோட வந்துட்டு திரும்ப பாரத்தோட என்ன செய்யக்கூடாது? நீங்க போகக்கூடாது. கர்த்தர் உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விடுன்னு கர்த்தர் அழைக்கிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், சொல்லி விடுகிறேன். ஒரு வண்டிக்காரன் வண்டி ஓட்டிட்டு போறான். அவன் வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது ஒரு வயதான ஒரு தாயார் தன் தலையில ஒரு சின்ன மூட்டை உணை வைத்து கொண்டு போறாங்க. அதை பார்த்த உடனே அந்த மனிதனுக்கு இரக்கம் வந்தது. ஐயோ, அந்த தாயார் வெயில்ல பாரம் சுமந்துட்டு போறாங்க, வண்டி வெறுவண்டியா தானே இருக்கிறது என்று போகும்போது வண்டியை நிறுத்தி சொன்னா, அம்மா அந்த பாரத்தை நீங்க வண்டியில் வச்சுட்டு வண்டியில் உட்காருங்க, நான் கொண்டு போய் உங்களை என்ன செய்யறேன், போய்கிற இடத்துல விட்டுறேன் சொன்னா. உடனே அந்த அம்மா ஏறி மூட்டைக்கு போட்டுட்டு ஏறி உட்கார்ந்துட்டாங்க. கொஞ்ச தூரம் கழிச்சு திடீரென்று அவன் திரும்பி பார்க்கிறான். இந்த அம்மா அந்த மூட்டையை தூக்கி தலையில் வச்சிருக்காங்க, வண்டியில் உட்கார்ந்து கொண்டு. அவன் கேட்ட, அம்மா நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி தானே அவங்கள வண்டியில் ஏத்துனேன், பாரத் சுமக்காதீங்கன்னு சொல்லி தானே வண்டியில் ஏத்துனேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா? ஐயா, நீ இலவசமா என்னையே தான் இந்த வண்டி சுமக்குது, என் பாரத்தையுமா சுமக்கணும்? என்ன, என்னைய சுமந்தா போதும். இன்னைக்கு பாரத்தோட வந்துட்டு மறுபடியும் பாரத்தை எடுத்துட்டு போகாதீங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க பாரத்தை இறக்கி வைங்க. வாயை திறந்து உங்க பாரத்தை அறிக்கை எடுங்க. நான் இறக்கி வச்சுட்டு போறாண்டவரே. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் யெகோவா ஈரே, அவர் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் என் பாரத்தை நான் இறக்கி வச்சிடுறேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க விவசாயத்தை குறித்து நீங்க பாரப்படாதீங்க என் அன்பு பிள்ளைகளை. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். உங்களுக்கு விரோதமா யார் வேணாலும் எழும்பட்டும், கவலையே படாதீங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. ஆமென். கண்களை மூடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே திரும்ப எடுத்துட்டு போக மாட்டேன்ப்பா. தேவ சமூகத்தில் அன்னாளை போல என் பாரத்தை இறக்கி வச்சு விட்டு நான் போறேன். நான் வரும்போது பாரத்தோடு தான் நான் வந்தேன். என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் நான் என்ன செய்ய போகிறேன், பாரத்தோடு வந்தேன். ஆனால் என் பாரத்தை எல்லாம் நீ சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டீர் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் பாரத்தை இறக்கி வைத்து விட்டு போகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர், மகளே மகனே, உன் பாரத்தை கர்த்தர் 6வது மாதத்துல அவர் வாங்கி கொண்டார். அவர் வாங்கி கொண்டார். இனி நீ சுமக்க தேவையில்லை, இனி நீ சுமக்க தேவையில்லை. உன் பாரத்தை இயேசு சுமந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டார். என் பலவீனங்களை சுமந்து கொண்டார், என் நோய்களை சுமந்து கொண்டார். நான் சுகமானேன், நான் சுகமானேன். என் கடன் எல்லா பாரத்தை சுமந்து கொண்டார், நான் சுகமானேன். என் குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டார், நான் விடுதலையானேன். அல்லேலூயா. நான் இளைப்பாறுதலோடு போகிறேன், இளைப்பாறுதலோடு போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
தகப்பனை செலுத்தப்பட காணிக்கைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கர்த்தருடைய பந்தயங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.